வங்கியில ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் முதல்ல லோன் வாங்குறதுக்கு யாரும் ரோட்ல போறவங்க வர்றவங்களை கூப்பிட்டு பேங்க் வந்து லோன் கொடுக்கறது இல்ல. நான் அவங்க கொடுக்கற லோனுக்கு கெப்பாசிட்டியா அப்படின்றத பார்த்து அவங்களால அங்கீகரிக்கப்பட்ட வேல்யூவர், இன்ஜினியர், வக்கீல் எல்லாரும் பார்த்து கடன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒப்பீனியன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த லோனே கொடுக்குறாங்க. லோன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா 15 லட்சம் ரூபாய் சொத்து இருந்தா தான் 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. சோ என்னோட சொத்தின் மதிப்பு வந்து 3 மடங்கு அதிகமா இருந்தா மட்டும்தான் அங்க லோனுன்றது அந்த 1/3 கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லோன் கொடுக்கறதுக்கு அவங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை ஹோல்டு பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்னோட தொழில் போனாலும் அப்படின்னு சொல்லி இறங்குறதுக்கு இவ்வளவு வெகரசா இறங்குறதுக்கான காரணம் யாருன்னா அந்த பேங்கோட எம்டி தான், சிஇஓ அண்ட் காமக்குடி அவர் தான். என்ன காரணம் அப்படின்னா ஒரு வங்கி கிளையில வந்து ஒரு தப்பு நடக்குது, ஒரு தவறுதலா வந்து ஒரு மிஸ்யூஸ் பண்றாங்க, என்னைய கேட்காம பணம் இந்த மாதிரி செக் மிஸ்யூஸ் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், முதல்ல பேங்க்ல கேட்கிறேன், சார் என் செக் இல்லாம எப்படி நீ பாஸ் பண்ணீங்க, எனக்கான விளக்கம் கொடுங்க, ஸ்கேன் காப்பியை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறேன். வங்கி தரப்புல எந்த பதிலும் எனக்கு வரல.